ஹாய், நம்ம இன்றைக்கி சூரை மீனை வச்சு அச்சார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சூரை மீன் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே கடையில் கட் பண்ண கொடுத்தாச்சுன்னா பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை திரும்பவும் கட் பண்ணி சின்ன பீசஸாக ஆக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தமாக ஒரு ஃபுல் மீனாகவே வாங்கி அதை க்ளீன் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதுவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த பீசஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்ம அச்சார் பண்ணும்போது. இப்போது இந்த டைமு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அச்சாரெலாம் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃபிஷ் பீசஸை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மொத்தமாக போட்டாச்சுன்னா அந்த மசாலாலாம் மீனில் இருக்காது, ஃபுல்லாக ஆயிலில் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3 டைம்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆயிலில் போட்ட உடனே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தவியை யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணவோ மாற்றி போடவோ செய்யணும். அப்போ நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரை. அதே ஆயிலில் திரும்ப யூஸ் பண்ணுறோம். அதில் கடுகு, பெப்பர் போட்டிருக்கோம். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுன்னா இது நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டுருமோ, நிறைய போட்டுருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் அச்சாருக்கு. இது ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு, மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக காஷ்மீரி சில்லி பொடி கலருக்காகத்தான் போடுறது. அது வேணான்னா நார்மல் மிளகு பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம ஃப்ரைலே மிளகா பொடி, உப்பெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். இது போடும்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸ் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு கொஞ்சம் வினாகிரி மட்டும் ஆட் பண்ணோம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னுள்ளவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்ட உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் அச்சார் ரெடி ஆகிடுச்சு. இது அடுத்த நாள் நம்ம பாட்டில் அடைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.